முதல்ல போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வரட்டும் சார். அப்புறம் இத பத்திலாம் யோசிக்கலாம். என்ன பொறுத்த வரைக்கும் சூர்யா சருக்கு பிடிக்காதவங்க யாரோ இத பண்ணிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஐ அம் டேம் ஷியோர் அபவுட் தட். அதுக்கே மான்சியை கொல்லணும்? மான்சி மேடம்னே முடிவு பண்ணிட்டீங்களா? நோ வே. ஐ டோன்ட் பிலீவ் யுவர் குக்ட் அப் ஸ்டோரிஸ். மிஸ்டர் சூரிய பிரகாஷ்க்கு எதிரின்னு சொன்னீங்களே, அது யாரு? யாரா வேணாலும் இருக்கலாம். ஈவன் போலீஸா கூட இருக்கலாம். Who knows? ஆமா, உங்களுக்கும் மான்சிக்கும் ஒத்து போகாதாமே? ஒத்து போகாதுன்னுலாம் இல்ல. பட் டு சம் எக்ஸ்டென்ட் இட்ஸ் ட்ரூ. எஸ், ஆனா அது எல்லாமே அபிஷியல், நத்திங் பர்சனல். வேற ஏதாவது மோட்டிவ்? எதுக்கு மோட்டிவ்? நான் ஆள் வச்சு மான்சி மேடமை கொன்னு இங்க புதைச்சு ஸ்டாப் இட் சார். அப்புறம் நான் சிரிக்க ஆரம்பிச்சிருவேன். நான் கேட்கறது மிஸ்டர் சூரிய பிரகாஷ் இந்த கொலைய செஞ்சதுக்கான மோட்டிவ் பத்தி உங்களுக்கு தெரியுமா தெரியாதான்னு கேட்கிறேன். சூர்யா சார் கொலையெல்லாம் பண்ற ஆள் இல்லைன்னு உங்களுக்கே தெரியும். சும்மா கேட்கணும்னு எதையாவது கேட்காதீங்க. வேற ஏதாவது உருப்படியா கேளுங்க ப்ளீஸ். அப்படியே கொல்லணும்னா இத்தனை பெரியும் வர சொல்லி சுத்தி சிசிடிவி கேமரா செட் பண்ணி பாடி கார்டு எல்லாம் வச்சு யாராவது மர்டர் பண்ணுவாங்களா சார்? யூ நோ ஒன் திங், 3 நாள் முன்னாடி, அதாவது சூரிய பிரகாஷ் இங்க இருந்தப்போ 3 மணி நேரம் சிசிடிவி ஒர்க் பண்ணலாம். இதுக்கு நீங்க என்ன சொல்றீங்க? ஏதாவது டெக்னிக்கல் ஃபால்ட் வந்திருக்கும். அதுக்கும் இந்த கொலைக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு மிஸ் மீரா? இருக்கு. ஓகே, நேரடியா எஸ் ஆர் நோ அத மட்டும் சொல்லுங்க. ரஷ்யன் ப்ராஜெக்ட்னு ஒண்ணு இருக்கா இல்லையா? அது I said yes or no. No. Thank you, Miss Meera. சந்திராவுக்கும் மான்சிக்குமான ரிலேஷன்ஷிப் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஹஸ்பண்ட் அண்ட் வைஃப் ரிலேஷன்ஷிப்னு நான் நினைக்கிறேன். அதுதான் எல்லாருக்கும் தெரியுமே. நான் கேட்கறது வேற அர்த்தத்துல. அவங்களுக்குள்ள அடிக்கடி சண்டை வருமா? சந்திராவுக்கு கோபம் ரொம்ப வருமாமே? உங்க இமேஜினேஷனுக்கு ஏத்த மாதிரி என்னால பதில் சொல்ல முடியாது. மான்சி மேடமும் சந்திரா சாரும் லவபிள் கப்பல். தட்ஸ் இட். ஆமா, சந்திராவோட அண்ணன் சூரிய பிரகாஷ் அவர் ஏன் கல்யாணம் பண்ணிக்கல? சாரி டு ஆஸ்க் திஸ். இது என்ன மேட்ரிமோனி அட்வர்டைஸ்மெண்ட் ஷூட்டிங்கா? மேரேஜ்னே கேட்டுட்டு இருக்கீங்க. சூர்யா சார் ஏன் கல்யாணம் பண்ணிக்கலன்னு அவர்கிட்ட போய் கேளுங்க. என்கிட்ட கேட்டா? இத பாருங்க, எனக்கு தெரிஞ்சது சொல்லியாச்சு. மே ஐ கோ நவ? வெயிட் a minute மீரா. ரிப்போர்ட் வந்தாச்சு. கொண்டு 2 நாள் தான் ஆயிருக்கு. கழுத்து நெரிச்சு கொண்டு இருக்காங்க. ஃபீமேல், வயசு 28. மான்சின்னு மட்டும்தான் இனிமேல் ப்ரூஃப் பண்ணணும். பண்ணுவேன். அடுத்து அரெஸ்ட் தான். பை த வே, மிஸ்டர் சூரிய பிரகாஷ் எங்க இருக்காருன்னு உங்களுக்கு தெரியும்ல? தெரியலனாலும் நோ இஷ்யூஸ். இவ்வளோ கண்டுபிடிக்கிறேன், அதை நான் கண்டுபிடிக்க மாட்டேனா? யூ மே கோ நவ். கோ. அனு. ஹலோ சார், இப்போ கொஞ்சம் பெட்டரா இருக்கீங்களா சார்? குடிக்க ஏதாச்சும் கொண்டு வரவா? ரொம்ப தேங்க்ஸ் அனு. தேங்க்ஸ் எல்லாம் எதுக்கு சார்? நீங்க நார்மல் ஆயிட்டீங்கன்னா எனக்கு அதுவே போதும். இல்ல அனு, நான் மான்சி வந்தாதான் நார்மலே ஆவேன். எல்லாருக்கும் மான்சிய ரஃப் அண்ட் டஃபா தான் தெரியும். ஆனா அவளுக்குள்ள இருக்கிற அந்த லவ்வபிள் கியூட் கேர்ள எனக்கு மட்டும்தான் தெரியும். எனக்கு ஒண்ணுனா அவ பதறி போயிருவானோ. அவ வெளியே சத்தம் போடுறது, பின் பாயிண்டா கேள்வி கேட்கறது ஒரு நிஜம்னா, இது இன்னொரு நிஜம், லவ்வபிள் நிஜம். புரியுது சார். உனக்கும் கல்யாணம் ஆகி ஹஸ்பண்ட் ஒருத்தன் வந்தாதான் நான் சொல்றது இன்னும் டீப்பா புரியும்.
மான்சிய ரொம்ப மிஸ் பண்றானோ. ஐ லவ் ஹர் a lot. சத்தியமா சொல்றானோ. அவ கூடவே இருக்கும்போது பெருசா தெரியல. ஆனா அவ ஒரு நாள் கூட இல்லைன்னா கூட அந்த வலி பயங்கரமா இருக்கானோ. சார் சாரி அனு, என்னால கண்ட்ரோல் பண்ணிக்கவே முடியல. 100% சொல்றேன் சார், அவங்களுக்கு ஒன்றும் ஆயிருக்காது, பிலீவ் மீ. நேத்து வரைக்கும் நானும் அப்படிதான் தைரியமா இருந்தேன். பிராங்கா சொல்லணும்னா இப்பெல்லாம் எனக்கு நம்பிக்கை குறைஞ்சுக்கிட்டே வருது. நம்பிக்கைன்னு சொல்லும் போது அண்ணன் ஞாபகம் வருது. அண்ணன் எங்க அனு? உனக்கு ஏதாவது தெரியுமா? எங்க போறேன்னு உங்ககிட்ட ஏதாவது சொன்னாரா? சொல்லல சார். என்கிட்டயே சொல்லல, உங்ககிட்ட எப்படி சொல்லிருப்பாரு? இந்த நேரத்துல அண்ணன் கூட இருந்திருந்தா நல்லா இருந்திருக்கும்ல. நிச்சயம் சூர்யா சார் சீக்கிரமா வந்துருவாரு சார். எல்லாம் வெறும் நம்பிக்கையிலே தேத்த வேண்டியதாயிடுச்சுல்ல. சத்தியமா சொல்றானோ, இப்படி ஒரு சிச்சுவேஷன் வரும் நான் நினைச்சு கூட பார்க்கல. ஓகே அனு, ஐ வில் கேட்ச் யூ லேட்டர். பை. அனு, ஒரு ஷாக்கிங் நியூஸ். என்னாச்சு மேடம்? அது அட்டாப்சி ரிப்போர்ட் வந்துருச்சு. வாட் டு சே, அது ஒரு பொண்ணோட டெட் பாடியா. ஐயோ. எஸ் அனு, 28 வயசு இருக்குமா. கொலையா. கொலை செஞ்சும் 2 நாள் தான் இருக்குமா. என்ன மேடம் இது? இப்ப என்ன செய்யறது? ஆனா அது மான்சி மேடம் தான்றதுக்கு எந்த ஒரு சாலிட் எவிடன்ஸும் கிடைக்கல போல இருக்கு. அதான் போலீஸும் திணறிட்டு இருக்காங்க. அனு, இப்போதைக்கு சந்திரா சார் கிட்ட சொல்லிடாத. அவருக்கு தெரிஞ்சா ரொம்ப டென்ஷன் ஆயிடுவாரு. அவரு டென்ஷன் ஆனா எப்படி பிஹேவ் பண்ணுவாருன்னு உனக்கே தெரியும்ல. சோ பெட்டர் இதெல்லாம் பங்கஜ் டீல் பண்ணிக்கட்டும். ஷூர் மேம். ஏன் டல்லா இருக்கானு? பயப்படாத, தைரியமா இரு. வாழ்க்கையில ப்ராப்ளம் வரும்போதுதான் நாம் அதை போல்டா ஃபேஸ் பண்ணணும். ஆனா அப்பதான் நம்ம ரொம்ப டல் ஆயிடுறோம். டோன்ட் கிவ் அப், பி போல்ட். ஐ லவ் ஹர் a lot. சத்தியமா சொல்றானோ. அவ கூடவே இருக்கும்போது பெருசா தெரியல. ஆனா அவ ஒரு நாள் கூட இல்லைன்னா கூட அந்த வலி பயங்கரமா இருக்கானோ. எஸ் அனு, 28 வயசு இருக்குமா. கொலையா. கொலை செஞ்சும் 2 நாள் தான் இருக்குமா. ஐயோ அக்கா, சொல்லுங்கக்கா. பயமா இருக்க கோபி? ஆமாங்கக்கா. அக்காவா? ஆமாங்கக்கா, எனக்கு எல்லாருமே அக்கா தான்க்கா. மான்சி அக்கா கூட எனக்கு அக்கா தான்க்கா. சரி உட்காரு. இல்லக்கா பரவாயில்ல, நிக்கிறேன். அட அக்கா சொல்றல, உட்காரு தம்பி. போ உட்காரு. கேமராமேன் அவரை ஃபோக்கஸ் பண்ணுங்க. ஐயோ போக்கஸா? உட்காரு. போக்கஸ்னு சொன்னீங்களே. ஃபோக்கஸ் பண்ணிட்டே மேடம். அக்கா கிட்ட பொய் சொல்ல மாட்டல, உண்மையை சொல்லு. மானசி அக்காவை கொண்டது யாரு? அக்கா, மான்சி அக்காவை கொண்டுட்டாங்களா? உட்காந்து பொறுமையா பதில் சொல்லு தம்பி. அக்கா, இன்னைக்கு பாடி எடுக்கும்போது நீ பார்த்தல, அதுல இருந்த துப்பட்டா யாரோடது? மான்சி அக்கா அதுக்கா. அப்போ உனக்கு தெரிஞ்சிருக்குல்ல, அப்பயே என்கிட்ட வந்து சொல்லல? யார்கிட்டயும் சொல்ல வேணான்னு அந்த பங்கஜ் உன்னை மிரட்டினானா? இல்லக்கா, நானே நினைச்சுக்கிட்டேன்க்கா. இங்க பாரு கோபி, நீ எப்பவுமே மான்சி கூடவே இருந்திருக்க. எல்லாரையும் விட உனக்கு தான் மான்சிய பத்தி நல்லாவே தெரியும். மான்சிக்கு யார் யார் கூட என்னென்ன ப்ராப்ளம் இருக்குன்னு உனக்கு நல்லாவே தெரியும். அதனால மான்சிய யாரு கொலை பண்ணிருப்பாங்கன்னு நீ நினைக்கிற?
யோசிச்சு சொல்ல பார்க்கலாம். உனக்கு தெரிஞ்சத சொன்னா இப்பவே கேஸ முடிச்சிருவோம். சொல்லு, யாரு கொலை பண்ணா? தெரியலையேக்கா. நீ நல்லா யோசிச்சு பொறுமையா சொல்லு, யாரு கொலை பண்ணா? அக்கா அது வந்து சொல்லுடா. தெரியலக்கா. எழுந்துடா, எழுந்துடானா. அக்கா என்ன பார்த்தா கேடிச்ச மாதிரி தெரியுதா உனக்கு? ஐயோ பாவனு பொறுமையா பேசினா தூக்கி போட்டு மிதிச்சிருவான் பாத்துக்கோ. நீங்க எவ்வளவு மிதிச்சு கேட்டாலும் எனக்கு தெரிஞ்ச ஒரே பதில் தெரியலையக்கா மட்டும்தான்க்கா. மான்சி அக்கா அவ்வளவு கோவக்காரங்க, ஆனா அவங்க கூட என்ன இப்படி திட்டினது இல்லையக்கா. ஓ, கோபக்காரங்களா? பின்ன மான்சி அக்கா எல்லாரும் கூடயும் சண்டை போடுவாங்க, ஆனா ரொம்ப நல்லவங்க. சண்டை போடுறவங்க எப்பரா நல்லவங்களா இருக்க முடியும்? சரி அதை விட, இப்படி யோசிச்சு பாரு. சந்திராக்கும் மான்சிக்கும் அடிக்கடி சண்டை வரும். சந்திரா எரிச்சலா கோபப்படுறான். உடனே சந்திரா மான்சிய கொன்னுடுறான், அங்கேயே புதைச்சிடுறான். இதுக்கு சான்ஸ் இருக்கா இல்லையா? ஐயோ அக்கா, மான்சி அக்கா வேணா சந்திரா சார கொல்றதுக்கு சான்ஸ் இருக்கு, ஆனா நீங்க சொன்னதுக்கு சத்தியமா சான்ஸே இல்லக்கா. அப்படி பார்த்தா மான்சி அக்கா யாரு கூட தான் சண்டை போடல, சூர்யா சார் கூட தான் சண்டை போட்டிருக்காங்க. அது தெரியுமா உங்களுக்கு? அவங்க 2வது வருஷ கல்யாண நாளுக்கு நீங்க மட்டும் வந்திருந்தீங்கன்னா என்ன சண்டை என்ன சண்டை. சூர்யா சார் அவ்வளவு நொந்து போய் நான் பார்த்ததே இல்லக்கா. அப்ப சூர்யா சார் தான் மான்சி அக்கா கொண்டு இருப்பாரா? என்னக்கா நீங்க? that's a good point. அப்போ சூர்யா சார் மான்சிய கொலை பண்றதுக்கு சான்ஸ் இருக்குன்னு நீ சொல்ற, கரெக்டா? ஐயோ அக்கா 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 அக்கா, ஐயோ இந்த வீடியோ அழிச்சிருங்க, ஆஃப் பண்ணுங்க. நான் என்னமோ சொன்னா இவங்க என்னமோ புரிஞ்சுக்கிறாங்க. சார் ஆஃப் பண்ணுங்க சார். யோ நிறுத்தியா? அக்கா நீங்க முதல்ல இருந்து கேளுங்கக்கா, நான் திரும்பவும் ஃபர்ஸ்ட்ல இருந்து சொல்றேன்க்கா. நீ பயப்படாத, தைரியமா சொல்லு. கழுத்தை நெரிச்சு கொன்னாரா இல்ல இங்கே புதைச்சிட்டாரா? சூர்யா சார் கொன்னத நீ பார்த்தல? யார கொன்னத? மான்சியதான். எப்போ? அத நீதான் சொல்லணும். என்னக்கா நீங்க சுத்தி சுத்தி என்கிட்டயே வரீங்க? எனக்கு எதுவுமே தெரியாதுக்கா, சொன்ன கேளுங்கக்கா. கோபி, எனக்கு எல்லாம் தெரிஞ்சிருச்சு. நீயும் உன் பாஸ் ரகுபதியும் சேர்ந்து மான்சிய கொன்னு இருக்கீங்க. நீ சாதாரண ஆள்தான், உனக்கு தண்டனை கம்மிதான், பயப்படாத. அப்புறம் ஒரு ஹெடு என்கிட்ட எல்லாமே சொல்லிட்டா உனக்கு தான் நல்லது. சூர்யா சார் தான் உன்னையும் உன் பாஸ் ரகுபதியும் இங்க அனுப்பி மானசிய கொலை பண்ண சொன்னது. நீங்களும் கொலை பண்ணிட்டீங்க, அப்படித்தானே? பாசா எனக்கா? அந்த ரகுபதியா? டேய் ஆமாண்டா, சும்மா நடிக்காத. இத பாரு, நீங்க தானே சார் என்னோட பாஸ். நீங்க சொல்லி தானே நான் எல்லாமே பண்ணேன். கொலைய ஒத்துக்கோங்க பாஸ். ஐயோ இதெல்லாம் கூட உங்களுக்கு தெரியுமா? இது எப்படிக்கா வெளிய இருந்தே ரெக்கார்ட் பண்றீங்க? நீ என்ன பேசினாலும் இங்க வந்துரும். ஒழுங்கா உண்மையை சொல்லிட்டா நீ தப்பிச்சிருவ. சூர்யா தான் உன்னை மிரட்டி கொலை பண்ண சொன்னதா நீ ஒத்துக்கிட்டு போய்கிட்டே இரு. உன் பாஸ் ரகுபதிக்கு நாளைக்கு தட்டிடலாம். ஐயோ அக்கா, நான் பாஸ்னு அவனை சும்மா விளையாட்டுக்கு கூப்பிட்டேன்க்கா. ஒரு வகையில இந்த வீட்ல இருக்க எல்லாருமே எங்க கூட சம்பந்தப்பட்டவங்க தான். அவன் மட்டும்தான் வெளியாளு. ஆனா அவன் ஆள் ஒரு மாதிரியா தான் இருந்தான். அவன் ஏன் வந்தான், எதுக்கு வந்தான், யாருக்குமே தெரியலக்கா. அக்கா நீங்க வேணா அவன் கிட்ட விசாரிச்சு பாருங்கக்கா. ஆனா அவன் ஏன் மான்சிய கொல்லணும்? அது எப்படிக்கா எனக்கு தெரியும்? நீங்க தாங்க கண்டுபிடிக்கணும். இதுக்கு மேல பதில் சொல்ல என்கிட்ட ஒண்ணுமே இல்லக்கா, என்ன விட்டுருங்கக்கா ப்ளீஸ்க்கா. நீ என்ன பேசினாலும் இங்க ரெக்கார்ட் ஆகுங்கிறத யார்கிட்டயாவது சொன்ன கொன்னுடுவேன். ஓ சரிக்கா. போடா.
தம்பி ம், தம்பி ம், தம்பி ம். டீ போட்டு எடுத்துட்டு வருவா. அக்கா இஞ்சி டீ நல்லா போடுவேன். ஒரே ஒரு இஞ்சி டீ போட்டு எடுத்துட்டு வருவா. உள்ள என்ன கேட்டாங்க? இந்த அக்கா கிட்ட மட்டும் சொல்றா. என்னடா பேசாம இருக்க? வாய திறந்து ஏதாவது சொல்ல. ஐயோ அதெல்லாம் எதுவுமே பேசக்கூடாதுக்கா. என்னாச்சுடா? டேய், நாங்க 3 பேரும் ரொம்ப பயந்து போயிருக்கோம்டா. போலீஸ் என்னடா கேள்வி கேட்டாங்க? என்ன ஏதுன்னு கொஞ்சம் விலாவரியா சொல்லுடா. நாங்களும் என்ன ஏதுன்னு தெரிஞ்சுக்கோமலடா தம்பி. கோபி, உள்ள என்ன கேள்வி கேட்டாங்க? அடி பலமா லத்தியால வாயிலே குத்திட்டாங்க போல. ஏன் தலையாடுறீங்க? சொல்லு கோபி. அது வந்து என்ன பேசினாலும் ரெக்கார்ட் ஆகும்னு தெரியாம இந்த 3 மூதேவிகளும் என்ன போட்டு பாடா படுத்துதுங்களே. நான் வெளியே வச்சு பேசினத போலீஸ் அக்கா நம்ம கிட்டயே போட்டு காமிக்குது. இதுல இங்க வச்சு பேசினா வீடியோவே போட்டுருமே. இதுங்களுக்கு சொன்னாலும் புரியாது, சொல்லனாலும் விடவும் விடாதுங்க. ஐயோ நான் என்ன பண்ணுவேன்? ஏண்டா அவ்வளோ யோசிக்கிற? பயப்படாதர தம்பி. அக்கா உனக்கு கோபி 65 பண்ணி தரேன். இங்க கோபியே 65 ஆகுற நிலைமையில இருக்கேன். இப்ப சொல்ற. உள்ள என்ன கேட்டாங்க? நீ அக்கா அக்கான்னு பாசமா தான் பேசுற, ஆனா உள்ள ஒரு அக்கா இருக்கு. அது ஐயோ வேணா கோபி பேசாத. ஊ. டேய், ஏண்டா அடிச்சுக்கிற? நீ என்னவோ சொல்ல வர, ஆனா சொல்ல மாட்டேங்கிற. அதான் அக்கா இருக்கல, சொல்லுடா தம்பி. நீ இருப்பக்கா, ஆனா நான் இருக்க மாட்டேனே. போக்கா. டேய் என்னடா ஏதாவது சொல்லுடா. டேய் டேய் என்னடா அவன் இப்படிங்கிறான்? நாளைக்கு சொல்றேன்ட்டு போறாரோ? போலீஸ் போட்டு மிரட்டி எடுத்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். டேய் அத நினைச்சாலே ஈர கொலையெல்லாம் நடுங்குதுடா தீனா. பயப்படாதீங்க ஆண்டி, எல்லாம் பங்கஜ் சார் பார்த்து பாரு. அவரே போலீஸ பார்த்தா அந்த பம்பு பம்புறாரு. நான்லாம் ஏமாத்துறோம். அம்மா மகமாயி என்ன மட்டும் காப்பாத்துமா. இந்த அணுவை கூப்பிட்டு வீட்டுக்கு ஓடிடலான்னு பார்த்தா அவ ஒன்றும் தொலைய மாட்டேங்கிறான். சரி அவ கிடக்குறா, ரம்யாவை கூட்டிட்டு போயிடலான்னு பார்த்தா அணு விட்டுட்டு போக மனசும் வர மாட்டேங்குது. இப்ப என்ன பண்றதுன்னே தெரியல. அப்படிலாம் நீங்க போக முடியாது ஆண்டி. அவங்க கேக்குற கேள்விக்கெல்லாம் நீங்க இருந்து பதில் சொல்லிட்டு தான் போகணும். டேய் அவங்களே விட்டா கூட நீ விட மாட்ட போல இருக்க. நல்லா இருக்குடா. நானே பயத்துல இருக்கேன். நீ நல்லா பேசுறடா. நீ எல்லாம் நல்லா வருவ, ரொம்ப நல்லா வருவ.